திருப்பூரில் அரசின் திட்டங்களை ஆய்வு மேற்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்டம், திருப்பூர் மாநகர மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பூரில் உள்ள முதலிப்பாளையம் தொழிற்பேட்டை கடந்த 30 ஆண்டு காலமாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றும், இதனை முறையாக இயங்குவதற்கு தமிழக அரசு நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிற தொழில் மற்றும் வர்த்தக பணிகளுக்கு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் ஆதிதிராவிட மக்களுடைய நலன்களுக்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பின்னலாடை தொழிற்பேட்டை, முதலிப்பாளையம் பின்னலாடை தொழிற்பேட்டை என்கிற அந்த பகுதி இன்றளவிலும் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. அண்மையில் ஆதிதிராவிட நலத்துறையினுடைய செயலாளர், தாட்கோ இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு அது மீண்டும் முறையாக இயங்குவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இதில் நேரடி கவனம் எடுத்து, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக கவனம் எடுத்து தேவையற்ற நிபந்தனைகளை தளர்த்தி அந்த 100 ஏக்கர் நிலமும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் வடமாநில தொழிலாளர்களுடைய வருகை மிக அதிகமாக இருக்கிறது. அவர்களது ஆவணங்கள், விவரங்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. இன்று சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் சார்பில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர்களது வருகையை பதிவு செய்வது, கணக்கெடுப்பை கண்காணிப்பது, அவர்களது நலன்களில் உரிய அக்கறை செலுத்துவது, மீண்டும் பணி முடிந்த பிறகு அவர்கள் ஊருக்கு திரும்புவது வரையிலான அதை உறுதிப்படுத்துவது வரை தமிழக அரசு அதில் முழுமையான கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இருக்கக்கூடிய ஆலை முதலாளிகள் வடமாநில தொழிலாளர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பால் அவர்களை இங்கே பணியில் அமர்த்துவதில்லை. அவர்களை பணியில் அமர்த்துவதன் மூலமாக குறைந்த கூலிக்கு அதிகமான வேலையை பெற முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு சுரண்டலுக்கான வாய்ப்பாக அது அமைகிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த வெளிமாநில தொழிலாளருடைய வருகையை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தமிழக ஆலைகளில் தமிழக மக்களுக்கு, தமிழக உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்றும் தமிழக அரசை அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான பஞ்சமி நிலங்கள் இருப்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சமி நிலங்களில் அடையாளம் காணப்பட்ட அரசின் ஆவணங்களில் பஞ்சமி நிலம் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிற இடங்களில் சரிபாதிக்கும் மேலான நிலம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, பறிபோய் இருக்கிறது. அவற்றை மீட்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுள்ளோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேளம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 தெருக்களில் பெரிய ஹர்பன் LPA திட்டத்தின் கீழ் 2.50 கோடி மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை VCK துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கேளம்பாக்கம் பகுதி பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை, பருப்பு வகைகளை வழங்கினார். விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி 4 முனை சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மோடி அரசை கண்டித்தும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திட கோரியும் கோஷங்களை எழுப்பினர். பண்ருட்டி, கண்டரக்கோட்டை, காடாம்புலியூர், நெய்வேலி, ஆர்ச் கேட், வடலூர், சேத்தியாத்தோப்பு, சோழவரம் ஆகிய 7 இடங்களில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளை தயார்படுத்த நாகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஜனவரி 5ஆம் தேதி தமிழக அரசால் திறக்கப்பட்டது. இந்நிலையில் போட்டித் தேர்வில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவிகளுடன் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கலந்துரையாடினார். சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு விமானம் மூலம் பெருமளவு வைரக்கற்கள் கடத்திக் கொண்டு செல்லப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அப்போது சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு செல்லவிருந்த விமான பயணிகளை சோதனை செய்தபோது அதில் சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் அவருடைய கைப்பை மற்றும் அவர் அணிந்திருந்த உள்ளாடைகள் ஆகியவற்றிற்குள் சுமார் 2 கோடியே 33 லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த வைரக்கற்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வைர கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்ட வழங்கல் துறை சார்பில் தோக்கவாடி அரசு நியாய விலைக் கடையில் வழங்கப்பட்ட துவரம் பருப்பு பூஞ்சை பிடித்து உள்ளதாகவும் வண்டுகள் இருப்பதாகவும் கூறும் பொதுமக்கள் அரிசி பலவிதமான வண்ணங்களில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து நியாய விலைக் கடை விற்பனையாளரிடம் கேட்கும்போது அவர் உரிய பதில் அளிக்காமல் தட்டி கழிப்பதோடு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என கூறுவதாக கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து துறை அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்தையும் குறும்பட வாகனத்தை கொடியசைத்து ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மையப்பகுதியில் அரசு ரோஜா தோட்டம் உள்ளது. இங்கு சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். இங்கு ஏற்காடு கீழ்கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் காலை பணிக்கு சென்றபோது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த காட்டெருமை ஒன்று இவரை பலமாக தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டனை மீட்ட சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து மக்கள் அதிகமாக வசிக்கும் ஜெரினாகாடு பகுதிக்கு வந்த காட்டெருமை சாலையில் நடந்து சென்ற பழனி என்பவரை தாக்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி காட்டெருமையை விரட்டி அடித்தனர். மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலேயே காட்டெருமை சுற்றித் திரிவதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற தொழிலதிபர் ரத்தன் டாடாவுக்கு பாராட்டு விழா மற்றும் 7வது அலர்ட் விங் விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் தன்னலமின்றி பணியாற்றிய வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் நேரிட்ட விபத்தில் சிக்கிய 41 பேரை பத்திரமாக மீட்ட வீரர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அலர்ட் இணை நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான ராஜேஷ் ஆர் திரிவேதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு விருதுகளை வழங்கினர். சென்னை துறைமுகத்திலிருந்து காஸ்டிக் சோடா லோடு ஏற்றிக் கொண்டு ஐயப்பன் தாங்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மாதவரம் 200 அடி விரைவுச்சாலையை கடக்க முற்பட்ட போது மேம்பால முகப்பின் அருகே குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கிரேன் உதவியுடன் விபத்திற்குள்ளான சரக்குந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தூக்க கலக்கத்தில் ஓட்டுநர் இருந்ததால் விபத்து நேர்ந்ததாக தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மகாராஜபுரம் வடக்கு தெருவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதால் தற்போது சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு சாலையின் தரம் குறித்து ஆய்வு செய்து தங்களுக்கு தரமான சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஊராட்சி 1வது வார்டு வடக்கு தெரு என் கிராமத்துக்கு போடப்பட்ட சாலை நேற்று சிமெண்ட் சாலை புதிதாக போடப்பட்டது. அந்த சாலை மிக மோசமான நிலையில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தாத நிலையில் போடப்பட்டுள்ளது. அந்த சாலையில் கல் எம்சாண்டு இந்த இரண்டும் அதிகமாக போட்டு சிமெண்ட் அதிகமாக சேர்க்காமல்
இந்த ரோடு கையாலையும் குச்சால குத்துனா பேர்ந்து பொதுமக்கள் யூஸ் பண்ண அடைவுக்கு இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் போட்டிருக்காங்க. எனவே இந்த சாலையை மறுசீரமைக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர்களும் உடனடியாக இந்த சாலையை ஆய்வு பண்ண வேண்டும் என்று மிக பணி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 3,17,00,000 செலவில் கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை இணைப்பு சாய்தள கட்டிடம், ஒருங்கிணைந்த பரிசோதனை கூடம் போன்ற கட்டிடங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் அரசு மருத்துவமனையில் தற்காலிக செவிலியராக பணியாற்றி நீக்கப்பட்ட 977 பேருக்கு நிரந்தர பணி நியமன ஆணை வழங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த உசிலம்பட்டி மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிந்தவுடனே நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அதிகாரிகள் அங்கே அனுப்பப்பட்டு அந்த கிராமத்தில் அந்த குடிநீர் எங்கிருந்து எடுக்கிறார்கள், சுகாதார சேவைகள் அங்கே எப்படி இருக்கிறது, குப்பை அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத போய் ஆய்வு பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகங்களோடும் சேர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். அந்த வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த ஆய்வகத்தின் மூலம் அந்த பணிகளை செய்யவிருக்கிறோம். இப்போ எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க, யாருக்கும் அந்த பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கூட துறையின் சார்பில் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் துரிதகதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது அவங்களுக்கான அந்த உரிமைகள், அந்த ஊதியம் உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாமே தவிர அவங்க நிரந்தரப்படுத்திட வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்களுக்கும் கூட என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும்னா, அரசு பணியிடங்கள் எதெல்லாம் புதுசாக எடுக்கணுன்றமோ இப்போ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் மூலமாக 1021 டாக்டர்கள் எடுத்திருக்கிறோம். இன்னமும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரத்தில் வரப்போகுது. ஒரு 1251 மருத்துவர்கள் பணி நியமனங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏற்கனவே சுகாதார ஆய்வாளர்கள்னு சொல்லி 1266 பேர் எடுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 983 மருந்தாளுநர் பணி நியமனங்களுக்கு அதுவுமே அந்த வேலையும் நடந்துருக்கு. இதுக்கிடையில் 2271 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அவர்களை பணியில் எடுப்பதற்கும் அந்த வேலைகளும் நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒப்பந்த பணியாளர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின் எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே இதில் நாம் இந்த பணிக்கு தகுதி உள்ளவங்களா அப்படின்னா அவங்க அதில் போய் கலந்துக்கலாம். அந்த இன்டர்வியூவில் கலந்துக்குன்னு அவங்க இந்த வேலைக்கு வரலாமே தவிர இருக்கிற இடத்துலேருந்து அவங்கள பணி நிரந்தரம் செய்வது என்பது முடியாத விஷயம். திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குமரன் சாலையில் உள்ள மாநாட்டு அரங்கம், மல்டி லெவல் பார்க்கிங் மற்றும் 4ஆம் குடிநீர் திட்டம் ஆகியவற்றை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளார். இதற்கான மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணியானது திருப்பூர் கல்லூரி சாலையில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, திட்டம் யாரால் தொடங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து பணியை முழுமை அடைய செய்வது தளபதி தலைமையிலான திமுக அரசு என தெரிவித்தார். 120 கோடி ரூபாய் 120.57 கோடி மதிப்பீட்டில் 120 MLD திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள். நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இளைஞரணி தொடக்கி வைக்கிறார். அதோட மல்டி லெவல் கார் பார்க்கிங், கன்வென்ஷன் சென்டர் அதையும் துவக்கி வைக்கிறார்கள். அதோட 5000 நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் மக்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக 5000 மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். வேற ஏதாவது கேட்டா சொல்றேன். தண்ணி குடி தண்ணீரை பத்தி கேக்குறேன்னா அதை கேளு, அது குடி தண்ணீரை பத்தி கேளு. வேற ஏதாவது கேட்டா அது நீங்க எப்படியாவது என் வாயை பிடிங்கி பெருசாக்கணும்னு பாக்குறீங்க. பரவாயில்ல, அதை பத்தி இல்ல. யார் ஆரம்பித்தாலும் அரசாங்கத்தினுடைய பணி என்பது தொடர் பணி. அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கலாம், ஆனால் அதை முழுமையாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து நடைமுறைப்படுத்தியது திமுகவுடைய தளபதியினுடைய அரசு தான். அதை நடைமுறைப்படுத்தது. ஆரம்பித்தால் மட்டும் போதாது. நாளை இருக்கிற கோவையில் இருக்கிற அந்த பில்லூர் 3வது திட்டம், அந்த திட்டம் தான் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் செயல்படுத்தி நிலம் கையகப்படுத்தி அது நீதிமன்றம் வரை சென்று அதை நடைமுறைப்படுத்தது தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறோம், அவர்களுக்கு முன்னிக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க போனோம் கலைஞர் காலத்தில் பாலம், முசிறி பாலம் கலைஞர் கட்டினது, திருச்சி பாலம் கலைஞர் கட்டினது, எம்ஜிஆர் கொத்தனாரை விட்டு திறந்தார். அதுக்காக திறந்ததுன்னு அர்த்தமா?
தொடர் அரசாங்கம் என்பது தொடர் வேலை. அவர்கள் ஆரம்பித்தால் நாங்கள் முடித்து வைக்கிறோம். அதான் வேற என்ன. அவினாஷ் திட்டத்துக்கு திமுக வேணும் தாமதப்படுத்தல. விவசாயிகள் கீழே என்ன சொல்றாங்க, அது என்னுடைய இலாக்காவில் இருந்தாலும் நான் தெரிஞ்சுட்டதை சொல்றேன். கீழே சிமெண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க. சிமெண்ட் போட்டா தண்ணி வேஸ்டாகவும் போகும்னு சொல்றாங்க. அதனால பேச்சுவார்த்தையில் இருக்கு. அவ்வளவுதான். இவர் சொல்லுவார். சொல்லு. அவினாஷி அத்திக்கடை பொறுத்தளவு ஏறத்தாழ 95% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. விரைவில் அது நடைமுறை கொண்டு வருவோம். நில இழப்பு, அந்த விவசாயிகளுக்கான நிலத்துக்கான இழப்பீட்டு தொகையை வந்து அவங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் இன்றைக்கு கொடுப்பதற்கும் அந்த நில பைப் லைன் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த நில உரிமையாளருக்கும் லீஸ் மாதிரி ஒரு தொகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் இப்போ கொடுத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சோன்னு விரைவில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை அமைக்கும் பணிகள் ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் நடைபெற்று வருவதாகவும், அதிவிரைவு சாலை பணிகள் மெத்தனமாக நடைபெறுவது குறித்து ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் அந்த விரைவு சாலை அமைக்கும் பணிகள் கொஞ்சம் தெளிவா நடந்துட்டு இருக்கு. எப்ப மக்கள் பயன்பாடு கொண்டு வரும்? அது வந்து நகாயினுடைய, அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய, அதாவது சாலைகளை வந்து இப்படி வகைப்படுத்தணும். மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை, அதாவது எம்டிஆர், ஓடிஆர், எஸ்கேச்சி மாநில சாலை, அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சாலை, இப்படிதான் வகைப்பாடு இருக்கு. ஆனா தேசிய ஆணையத்துடைய சாலை எது, தேசிய நெடுஞ்சாலை பாமர மக்களாக இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா எந்த சாலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனே நெடுஞ்சாலைத்துறை தான் கூப்பிட்டு கேட்பாங்க. இதுதான் நிலைமை. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை இருக்குது. நீங்க மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் கூட சரி, மக்கள் பிரிவு இப்படிதான் கேட்பாங்க. இந்த சாலை என்பது இது ஒன்றிய அரசாங்கத்துறை நேரடி கட்டுப்பாட்டு இருக்கிற ஒரு சாலை. இது நீங்க சொன்ன செய்திகளை மையமாக வைத்துக் கொண்டு பல முறை நாங்கள் டெல்லிக்கு போகிற பொழுது நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர்களும் இதை வந்து ஏற்கனவே வந்து அதிகமாக போக்குவரத்து உள்ள ஒரு சாலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் இணைக்கிற ஒரு இந்த சாலை விரைந்து செயல்படணும். ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச 1.5 மணி நேரத்துல வேலூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு போக முடியும். அப்புறம் 2 மணி நேரம் ஆச்சு, இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அதனால செய்யணுன்றதுக்காக தொடர்ந்து கடிதம் கொடுத்துருக்குறோம், நேரடியாக போகிற போல வலியுறுத்திருக்கிறோம். அவங்களும் ஒப்பந்தாரம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது விரைந்து செயல்படுவதற்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தம் கொடுப்போம். உங்களுடைய உணர்வு என்ன இருக்குதோ சீக்கிரம் முடிக்கணும், அதான் என்னுடைய உணர்வு. தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு தென்காசி இசிஇ அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரையை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். முன்னதாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் உறுதிமொழி ஏற்று மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை உட்கொள்வதால் ஏற்படும் இரத்த சோகையின் நோய் தடுப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல், அறிவுத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சியை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நன்மைகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு மேல்பிள்ளையார் பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. அப்பள்ளியின் 90வது ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் அமித் பாஷா தலைமையில் மாமன்ற உறுப்பினர் குட்டி என்ற சண்முகானந்தம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட நடனம், பாடல், பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்று அசத்தியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 9A நத்தம் பண்ணை ஊராட்சியில் புதிய ரேஷன் கடைக்கு கட்டடம் வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திமுகவின் புத்தாம்பூர் சுப்பையா, ஆரோக்கியசாமி, VRM தங்கராசு, சந்திரசேகர் பாலன் நகர், பாஸ்கர் ராமசாமி உள்ளிட்ட பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு தொற்று குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் முறையாக கை கழுவுவது, குடற்புழு மாத்திரைகளை உட்கொள்வது குறித்து மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ராசிபுரம் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தற்போது அரசின் பட்டா வழங்க
வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உமா சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராமத்தை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன். இவர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கண்மாய், ஊரணி, குளம், வரத்து, கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் தூர்வாரப்படுவதற்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த தகவலை அளிக்குமாறு ஆர்டிஐ மூலம் சிவகங்கை பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு உரிய பதில் கிடைக்காததால் இதுகுறித்து மேல்முறையீடும் செய்திருந்தார். அப்போது சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் கையெழுத்தை போலியாக பதிவிட்டு தகவலை பெற்றுக் கொண்டது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான ராதாகிருஷ்ணன் தனது கையெழுத்தை போலியாக பதிவிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளையான்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா புகழ்பெற்ற ஐயம்பட்டி ஏழை காத்தம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மைதானம், ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம், வாடிவாசல், காளைகள் மற்றும் வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யும் இடம் ஆகியவற்றை பார்வையிட்டு விழா கமிட்டியுடன் ஆலோசனை செய்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆதமங்கலம் ஊராட்சி ராமச்சந்திரபுரம் பகுதியில் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நேற்றிரவு மர்ம நபர்கள் மது அருந்திவிட்டு கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. மேலும் சாட்டியக்குடியில் உள்ள பழக்கடையையும் சூறையாடியதுடன் போகும் வழியில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கதிரடிக்கும் மிஷின் ஒன்றின் கண்ணாடியையும் உடைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வலிவலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை தனியார் மண்டபத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கலந்து கொண்ட அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கி கருத்தரங்கின் நோக்கம் குறித்து மாணவர்கள், கல்வியாளர்கள், தன்னார்வலர்கள், விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ஆட்சியர் ஆஷா அஜித் காலநிலை மாற்றம் குறித்து உலகம் முழுவதும் பல ஆண்டுகளாக பேசி வந்த நிலையில் அதற்கு என தனி துறையினை அமைத்து இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி, பாரதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், அதேபோல் விஜிபி செல்வா நகர் விரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 3,79,94,000 ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் பகிர்மான குழாய், கழிவுநீர் கால்வாய் ஆகியவற்றை மாற்றியமைக்கும் பணிகளை தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, 13வது மண்டல குழு தலைவர் துரைராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் எஸ். பாஸ்கர், மணிமாறன், சுபாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பழையப்பட்டினம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பட்டியல் இனத்தவர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பொதுவான இடத்தில் அனைவரும் வழிபடக்கூடிய முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பொதுமக்கள் சார்பில் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்டியல் இனத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரிடம் கோவிலுக்கு வரி வசூல் செய்யாமல் தவிர்த்ததுடன் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ஒதுக்கி வைத்து புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் கூறியும் ஆலடி காவல் உதவி ஆய்வாளர் பரந்தாமன் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். பழையப்பட்டினம் கிராமத்தில் அமைந்திருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் சம்பந்தமாக நான் ஒரு சில விஷயத்தை முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன். அந்த அடிப்படையில் அம்பேத்கர் சிலை வழக்கு சம்பந்தமாக நான் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அம்பேத்கர் சிலையை அங்கே மையப்படுத்தி வச்சோம். அதில் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு சில நபர்கள் பஞ்சாயத்துக்காரர்கள் என்ற போர்வையில் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவரும் என்னையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த 12 நபர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தீண்டாமை கடைபிடிப்பது போல ஒதுக்கி வைத்துவிட்டு மாரியம்மன் கோவிலே திடீரென்று யாருடைய அனுமதி வாங்கினாங்க, யாருடைய அனுமதி வாங்கலை அப்படின்னு தெரியல. திடீர்னு கோவில் கட்டணும், திருப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தை 12 நபர் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு கோவில் கட்டுறதுக்கு இன்னைக்கு அவங்க அடிக்கல் நாட்டிருக்காங்க, பரிகார பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஆலடி காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு பொய் வழக்கு கொடுத்து என்னை வழச்சு விசாரிச்சாங்க. நான் கோவில் கட்டுறதுல பிரச்சனை இல்லை, ஒரு தனிப்பட்ட நபர் தலைமை ஏற்றுக்கு தான் பிரச்சனை இருக்குது. அந்த தனிப்பட்ட நபர் ஒரு ஊர் பொதுமக்களாக வர சொல்லுங்க செய்கிறோம்னு சொல்லுகிற போது அவர் அதை காவல்துறையில் பரந்தாமனை ஏற்றுக்கல. அதனால நீங்க அதுக்கு நீங்க தடுக்கிறீங்க, நீங்க கையெழுத்து போட்டு போன வலுக்கட்டாயமா என்னுடைய கையெழுத்தை பெற்றுக்கொண்டு நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. தலையிடாம தான் இருக்கிறோம். அதன் பிறகு ஊர் பொதுமக்களை ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். அந்த பஞ்சாயத்துக்காரங்க மாதிரி பேசுறாங்கல்ல,
ஒரு அட்வைஸ் பண்ணி ஊர்ல எல்லாரும் ஒண்ணா போய் சேர்ந்து கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லல. இல்ல இப்படி இருக்குது, சட்டமன்ற பிரச்சனை இருக்கு சொல்லி தாசில்தார்ட்ட சொல்லியிருக்கலாம், ஆர்டிஓட சொல்லியிருக்கலாம். எதுவுமே அவங்க செய்யாம திடுதிப்புன்னு வந்து எங்க குடும்பத்தை ஒரு 12 பேரை ஒதுக்கிட்டு, என்ன சேர்ந்த என் குடும்பத்தை சேர்ந்த ஒதுக்கி வச்சுட்டு, நான் ஊர்ல ஒரு முன்னணியில் இருக்கிறேன், 40-50 பேர் மனைக்கட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், ஊருடைய பொது விஷயம் நல்லது கலந்துக்கிறேன், என்ன வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல ஒரு சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஆர்டி காவல் நிலையம் ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு இருக்குது. அந்த காவல்துறையில அதனால ஆர்டிஓட்ட ஒரு ஃபீஸ் ஸ்டாக் பண்ணணும், இல்லைன்னா நான் நீதிமன்றத்து வரைக்கும் போவேன். புது இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஊர் பொதுமக்கள் உள்ள சொந்தமான கோயில், ஒரு தனிப்பட்ட நபர்கள் 2, 3, 4, 5 பேர் சேர்ந்துக்கிட்டு கோயில் கட்ட வர்றது எந்த வகையில் நியாயம்? ஏன் கூட்டு வச்சு இது பேசல? ஏதாவது ஏகப்பட்ட மக்களுடைய கருத்தை விசாரணை செய்து எல்லா மக்கள் கருத்து என்னமோ அந்த கருத்தை நானும் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். அந்த அடிப்படையை விட்டுவிட்டு ஒரு தனிப்பட்ட நபர்கள் ஒரு கருத்தை திணிச்சுக்கிட்டு கோயில் கட்ட வரன்றது வந்து அந்த ஒரு நியாயம் இல்லை. எனவே இதை ஒரு நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இது ஒரு நல்ல முடிவு கொண்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் பகுதியில் இன்ஸ்டாகிராமில் தலித் சமூகத்தினரும் ஆதிக்க சமூகத்தினரும் ஒருவருக்கொருவர் சாதியை இழிவுபடுத்தி பதிவிட்டுக் கொண்டுள்ளனர். இதனால் மோதல் ஏற்பட்ட நிலையில் ஆதிக்க சாதியினர் தலித் மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் அங்கிருந்த அம்பேத்கர் சிலை, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவ்வழியாக சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணைச் செயலாளர் தங்கவளவன் உள்பட தலித் சமூகத்தை சேர்ந்த 6 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் எஸ்பி அருண் கபிலன் மற்றும் டிஎஸ்பி நாகராஜன் ஆகியோர் தலைமையில் ஏராளமான போலீசார் கல்பகனூர் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.